ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து 3வது முறை பிரதமரான பிறகு அவர் கையெழுத்திட்ட முதல் திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு சில திட்டங்களுக்கு முதலாவதாக கையெழுத்திட்டு இருக்காரு 3வது முறை தொடர்ந்து பிரதமரான பிறகு. ஸோ ஃபர்ஸ்ட் திட்டம் எது கையெழுத்து போட்டிருக்காரு அப்படின்னா, the first decision of the new government shows commitment of government to farmer welfare. விவசாயிகள் நலனுக்காக தான் முதல்ல இந்த திட்டத்துக்கு வந்து கையெழுத்து போட்டிருக்காரு. நேற்றைய தினம் 10 ஜூன் 2024. அதாவது கிசான் கல்யாண் அப்படிங்கிற இந்த திட்டம் விவசாயிகளுக்கான திட்டம். ஸோ இந்த திட்டம் மூலமா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தகுதி வாய்ந்த விவசாயிகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு 6000 ரூபாய் நிதி கொடுப்பாங்க. 4 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து 2000 கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் 16 இன்ஸ்டால்மெண்ட்ல இந்த அமௌண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ கொடுக்க போகக்கூடிய அமௌண்ட் வந்து 17வது இன்ஸ்டால்மெண்ட், 17வது தவணை தொகை பிஎம் கிசான் நிதி. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 20,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து கையெழுத்து போட்டிருக்காரு 3வது முறை தொடர்ந்து பிரதமரான பிறகு. ஸோ மொத்தமாக இது எத்தனை விவசாயிகளுக்கு போய் சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.3 கோடி விவசாயிகளுக்கு இந்த தொகை போய் சேருது. 2000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் போய் சேர்ந்துடும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் அவர் கையெழுத்திட்டது. ஸோ இது வந்து 17வது தவணை தொகை. இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் 100 டே அஜந்தா அப்படிங்கிற, அதாவது தொடர்ந்து 3வது முறை பிரதமரான பிறகு முதல் 100 நாளில் என்னென்னலாம் நம்ம பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் 100 டே அஜந்தா அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க, கையெழுத்து போட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின விரிவான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து இந்த இதுதான் ஃபர்ஸ்ட் 100 டே அஜந்தாவில் வந்து பிஎம் கிசான் நிதி ஃபண்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அக்னிபாத் ஸ்கீம் வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மிலிட்டரி ரெக்யூப்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அக்னிபாத், இந்த ஸ்கீம் வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஃபென்ஸ் செக்டார்ஸ்ல வந்து 100 டே அஜந்தா ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. அப்புறம் இன்டர்னல் அஃபேர்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க போறாங்க. டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 100 நாட்களுக்குள்ளார 3000 கிலோமீட்டர் ஹைவே ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3000 கிலோமீட்டருக்கு ரோடு போடக்கூடிய அந்த திட்டம் வந்து நிறைவேற்றப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன், அதாவது ஐடி துறையை வந்து வலுப்படுத்தணும். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய எஜெண்டா வந்து இருக்கு. அதை பற்றின விரிவான தகவல் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, நேற்றைய தினம் இன்னும் ஒரு திட்டத்துக்கும் வந்து கையெழுத்து போட்டிருக்காரு. அதாவது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரதான் மந்திரி இலவச வீடு வழங்கும் திட்டம். இந்த திட்டம் மூலமா 3 கோடி வீடுகள் புதிதாக கட்டி தருவதற்கு கையெழுத்து போட்டிருக்காங்க. இந்த 3 கோடி வீடுகள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு இந்த 3 கோடி வீடுகள் கட்டி தருவதற்கான ஒரு கையெழுத்து நேற்றைய தினம் போட்டிருக்காரு. ஸோ பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா இந்த திட்டம் மூலமா இப்போ யார் யாருக்கெல்லாம் பெண்டிங் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கூடிய விரைவில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த பிஎம் கிசான் நிதி, இது மூலமா வந்து விவசாயிகளுக்கு 17வது தவணை தொகை கூடிய விரைவில் கிடைச்சிடும். 2000 ரூபாய் பணம் கிடைச்சிடும். அது எந்த தேதி அப்படிங்கிறதுன்னு சொல்லப்படல. பட் மேபி இந்த மாதம் இறுதிக்குள்ளார உங்களுடைய வங்கி கணக்கு வந்து சேர்ந்துடும் அப்படின்னு நினைக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.